மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இப்போ கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின், எப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்குறீங்க. அதுக்கான பதில் ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு யாராவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஃபாஸ்டா இமீடியட்டா வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிருங்க. அதுவும் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 காலேஜஸ் காட்டும். குறைந்தது ஒரு 20 காலேஜாவது என்ன செய்யுங்க அப்படின்னா ஆர்டர் படி சாய்ஸ் வைங்க. ஸோ இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கவுன்சிலிங் வந்து இன்னைக்கு, அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு க்ளோஸ் ஆகி உங்களோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி நமக்கு என்ன செய்றாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. அண்ட் காலேஜுக்கு 14ஆம் தேதி வரை ஜாயின் பண்றதுக்கான டைம் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ஷெட்யூல் நம்ம இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். பட் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு அப்புறம் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்பதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு சீட் கிடைச்சு போயிடுவாங்க. மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த ரவுண்ட் 2ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணும்போது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வந்து ரொம்ப காம்படிஷன் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் ஃபர்ஸ்ட் என்ன செய்றாங்க அப்படின்னா நடத்துறாங்க. சோ ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கூட அந்த ரிப்போர்ட்டிங் டே முடியறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 2 நடத்துனாங்க அப்படின்னா இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்ல உள்ள பிள்ளைங்களும் ஓகே ரவுண்ட் 2 நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இதுல வந்து டிகிரி கிடைச்சிச்சுன்னா இங்க போயிடலாம்ல அப்படின்னு நினைச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க அங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணி இங்கேயும் சாய்ஸ் ஃபில் பண்ணுவாங்க. மறுபடியும் ரவுண்ட் 2க்கு கவர்மெண்ட் காலேஜஸோட காம்படிஷன் ஹெவி ஆயிடும் அப்படிங்கறதுக்காண்டி என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கோட அந்த ஜாயினிங் டேட், அதாவது 14ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓபன் பண்ணுவாங்க. பட் நமக்கு கவுன்சிலிங்கான ஷெட்யூல் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நாளைக்கு இன்னைக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இல்லை. பட் நாளைக்கு நாளான்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து எதிர்பார்க்கலாம். சோ ரவுண்ட் 2க்கு வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் வந்து தனியார் கல்லூரிகளோட லிஸ்ட் கேட்டிருந்தீங்க. தனியார் கல்லூரிகளோட லிஸ்ட் வீடியோ நான் நேத்து சேனல்ல போட்டிருந்தேன். அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல தனியார் கல்லூரிகளோட அந்த காலேஜஸோட லிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.